வணக்கம் நண்பர்களே, நானும் இளைஞன். இந்த 2025ல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்க ஏர்போர்ட்டுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணணும். அதே போல உங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆயினதுனால நீங்க ஃபிளைட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க ஏர்போர்ட் போனாலும் போதும் உங்களுக்கு ஃபிளைட் வந்து நீங்க பிடிச்சிட முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் வந்து புதுசா போற பேசஞ்சர் வந்து இன்ஷூர் பண்ணணும், இது போல எல்லா இன்ஃபர்மேஷன் வெளியில பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டொமஸ்டிக் பேசஞ்சர் 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து செக்இன் லக்கேஜ் வச்சிருக்கிறவங்க, அடுத்தது வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் வச்சிருக்கிறவங்க. உங்ககிட்ட வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஃபிளைட் டைமிங்ல இருந்து 48 மணி நேரத்துல இருந்து உங்களுக்கு வந்து வெப் செக்இன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். வெப் செக்இன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான போர்டிங் பாஸ், அதாவது எலக்ட்ரானிக் போர்டிங் பாஸ் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க டொமஸ்டிக் ஃபிளைட்ல டிராவல் பண்றதுக்கு அந்த வெப் செக்இன் போர்டிங் பாஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து போதுமானது. வேற எந்த டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. ஏர்போர்ட் போகும்போது நீங்க வந்து டிக்கெட் காப்பி கூட எடுத்துட்டு போக தேவையில்ல. உங்க வெப் செக்இன் போர்டிங் பாஸும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் மட்டும் நீங்க கொண்டு போனா போதும், நீங்க வந்து ஃபிளைட்ல இருந்து டிராவல் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா போர்டிங் பாஸ் வாங்குறதுக்காக தான் நீங்க வந்து செக்இன் கவுண்டரே போவீங்க. இந்த போர்டிங் பாஸ் வந்து நீங்க வெப் செக்இன் பண்ணி உங்களுக்கு போர்டிங் பாஸ் இருக்கிறதுனால நீங்க ஏர்போர்ட் உள்ள வந்து நீங்க செக்இன் கவுண்டர் போக தேவையில்ல. ஏர்போர்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க செக்யூரிட்டி செக் வந்து நீங்க போயிடலாம். செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் போர்டிங் கேட்டு அடுத்தது வந்து நீங்க ஃபிளைட் வந்து நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு ஈஸியா வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க. சப்போஸ் நீங்க வெப் செக்இன் பண்ணல, எப்படி வந்து போர்டிங் பாஸ் வந்து எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயோ வெளியும் பாத்தீங்கன்னா செல்ஃப் செக்இன் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த செல்ஃப் செக்இன் மிஷின்ல உங்களுடைய ஃபிளைட் டீடைல்ஸ், அதாவது உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மிஷினே வந்து உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் வந்து கொடுத்துரும். அந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு உங்களோட ஹேண்ட்லுக்கு எடுத்து டைரக்டா நீங்க செக்யூரிட்டி செக் போகலாம். அடுத்தது போர்டிங் கேட், அடுத்த ஃபிளைட்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணலாம். இவ்வளவு சிம்பிளா வந்து உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் ஆகிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து செக்இன் லக்கேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஏர்போர்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் செக்இன் கவுண்டர் போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அங்க வந்து உங்களோட லக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான பேக்கேஜ் டேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க செக்யூரிட்டி செக் போடலாம். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரிய பெரிய மெட்ரோ ஏர்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிராப் செக்இன் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது டைரக்டா நீங்க ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டருக்கு போகாம இந்த செல்ஃப் டிராப் செக்இன் மிஷின்ல போயிட்டு நீங்க வந்து உங்களோட பேக்கேஜ் வச்சீங்கன்னா அந்த பேக்கேஜ் அதுவே வெயிட் எல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கான டேக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த டேக்ல வந்து அதை நீங்க போட்டுருவீங்க. அதே போல உங்களுக்கான போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு நீங்க டைரக்டா நீங்க செக்யூரிட்டி செக் போயிட்டு நீங்க ஃபிளைட் டிராவல் பண்ணலாம். இது போல டொமஸ்டிக் ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு. இதோட அடிஷனலா பாத்தீங்கன்னா டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. டிஜி யாத்ரான்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ல இந்த டிஜி யாத்ரா வச்சிருக்கிற பேசஞ்சர் மட்டும் தனியா போறதுக்கான வழி வந்து வச்சிருக்காங்க. அதாவது என்ட்ரி செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்றதுக்கு தனி என்ட்ரி இருக்கு. இது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப் செக்இன் போர்டிங் பாஸோ இல்ல வந்து கியாஸ்க் எடுத்துற போர்டிங் பாஸோ அந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த டீடைல்ஸ் நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுடைய எல்லா டீடைல்ஸும் அது எடுத்துக்கும். அதாவது பயோமெட்ரிக் எல்லா டீடைல்ஸும் எடுத்துரும். இந்த பயோமெட்ரிக் டீடைல்ஸை வச்சு உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கான அனுமதிக்கும். அதே போல செக்யூரிட்டி செக்ல உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். அதாவது பேசஞ்சர் நிறைய பேர் இந்த டிஜி யாத்ரா யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு கிரௌட் வந்து கம்மியா இருக்கும். கிரௌட் கம்மியா இருக்கிறதுனால நீங்க சீக்கிரமா இந்த செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் பண்ணிட்டு டைரக்டா நீங்க போர்டிங் கேட் வந்து நீங்க போயிடலாம். இது போல நிறைய டெக்னாலஜி வந்து இந்த டொமஸ்டிக் ஃபிளைட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உங்களோட ஃபிளைட் ஜர்னி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த நீங்க ஃபிளைட்ல போகும்போது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நீங்க ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃபிளைட்ல டிராவல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃபிளைட் டிராவலை பத்தி வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃபிளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.